ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பள்ளிப்பாட்டி உங்களுக்கு இந்த வாரம் கதை சொல்ல வந்திருக்கேன். கதையோட தலைப்பு முதலாளியின் விருப்பமே என் விருப்பம். முல்லா பாதுஷாவோட அரச சபையில் வேலை பார்த்துருந்துருக்காரு. பாதுஷாவுக்கும் முல்லா நல்ல கெட்டிக்காரனா தமாஷா இதெல்லாம் பேசுகிறதுனால பாதுஷாவுக்கும் முல்லாவை ரொம்ப பிடிக்கும். அப்போ பாதுஷா என்ன செஞ்சாங்கன்னா, சாப்பிட போகையில் முல்லாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு டெய்லி அவர் மத்தியானம் சாப்பிடக்கல முல்லாவையும் நீ வா என் கூட சாப்பிட அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாராம். அப்போ இவங்க சாப்பிட போய் உட்கார்ந்த உடனே சமையல்காரர் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வச்சாராம். அதில் பீன்ஸும் இருந்துதான். இந்த பீன்ஸை சாப்பிட்டு பார்த்துட்டு ராஜா அருமையாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு ராஜா சொன்னாராம். உடனே முல்லாவும் ஆமாம் பாதுஷா, பீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இப்படி ஒரு காய் சாப்பிட்டதே இல்லை, வேர்ல்டுலே பெஸ்ட்டு காய் தான் அப்படின்ட்டு முல்லாவும் சொன்னாப்லையான். அந்த சமையல்காரரை கூப்பிட்டு ராஜா சொன்னாராம், நீங்கள் இனிமேல் டெய்லி ஏதாவது ஒரு வகையில் இதை செஞ்சு வைக்கணும், எங்களுக்கு டெய்லி பீன்ஸ் வேணும் அப்படின்ட்டு பாதுஷா சொல்லிட்டாராம். மறுநாள்லேருந்து சமையல்காரர் ஒரு நாளைக்கு பொரியல், ஒரு நாளைக்கு வறுவல், ஒரு நாளைக்கு கூட்டு, ஒரு நாளைக்கு உசிலி, அப்படி என்னவோ செஞ்சு கொண்டு வந்து வச்சாராம். ஒரு வாரம் 10 நாள் ஆச்சான். ராஜா சொன்னாராம், அந்த காய் நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, இனிமேல் இந்த காய் செய்யாதீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு பாதுஷா சொன்னாராம். பாதுஷா சொன்னோன்னா உடனே முல்லாம் ஆமாம் பாதுஷா, நல்லாவே இல்லை, இந்த காய் கொஞ்சம் கூட ருசி இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இல்லை, எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு முல்லாவும் சொன்னாப்லையான். அப்போ தான் ராஜா யோசிச்சாரான், நமக்கு தான் பிடிக்கல, இவன் அன்னைக்கு உலகத்திலே இப்படி ஒரு காய் இல்லைன்னு சொன்னானே, இன்றைக்கி ஏன் இப்படி சொல்கிறான்ட்டு, ஏன் முல்லா நீ இப்படி சொல்கிற, நீ தானே அன்னைக்கு சொன்ன காய் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி காய் சாப்பிட்டதே இல்லைன்ட்டு. ஆமாம் பாதுஷா, நான் உங்களுக்கு தானே வேலை செய்கிறேன், பீன்ஸுக்கு வேலை செய்யலையே, உங்களுக்கு பிடிக்குதுன்றது எனக்கும் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காது எனக்கும் பிடிக்காது அப்படின்ட்டு முல்லா சொன்னான். முல்லா சொன்ன உடனே அவருக்கு சிரிப்பு வந்துடுச்சான். சிரிச்சாரான், நீ சரியான ஆள், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற, சரி சரி அப்படின்ட்டு சமையல்காரரை கூப்பிட்டு சொன்னாரான், இனிமேல் பீன்ஸு இப்போதைக்கு சமைக்காதீங்க, ஏதோ கொஞ்ச நாள் கழித்து வேணும்னா அப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பாதுஷா சொன்னாரான். அதுக்கு பிறகு வா முல்லா நம்ம போய் ஜாலியாக வெளியே பேசியிருக்கலான்ட்டு முல்லாவை கூட்டிகிட்டு பாதுஷா வெளியே போயிட்டாரான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்தோம்னா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்கள அனுசரித்து நம்ம நடந்துக்கணும். நம்ம வீட்டில் தாத்தா பாட்டியெல்லாம் இருந்தாங்கன்னா தாத்தா பாட்டிக்கு என்ன பிடிக்கும்,